சொர்க்கத்துக்கு போறதாக இருந்தால் என்னென்ன மாதிரி இந்த உலகத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு பூர்ண வழிகாட்டல்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவாக வழங்கி இருக்கிறார்கள். அப்படி இறைவனால் நமக்கு வழிகாட்டப்பட்ட, இறை தூதரால் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அனைத்து நிலைகளிலும் நாங்கள் நீதியாளர்களாக, நியாயத்தை போதிக்கக்கூடியவர்களாக, நியாயப்படி நடக்கக்கூடியவர்களாக தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம பல சந்தர்ப்பங்கள்ல பல பொறுப்புகள்ல நாம இருப்போம். தந்தையாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் தான் ஒரு குடும்ப தலைவராக இருப்பாரு. ஒரு ஜமாத்தினுடைய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைவராக, நிர்வாகியாக, பொறுப்பாளியாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்ன அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பாரு. இப்படி நம்ம ஆட்சி அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில ஒரு பொறுப்பு சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களை, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களை, நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை இறைவன் பார்த்து கொண்டு இருப்பவனாக இருக்கின்றான். இறைவனுக்கு அஞ்சு உங்களுடைய பகைவர்களாகவே இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த நீதியை பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது பிள்ளைகளுடைய விஷயத்துல நாங்கள் நீதியாளர்களாக நடந்து கொள்கிறோமா? நமக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிள்ளை, ஒரு மூத்த பிள்ளையோ இளைய பிள்ளையோ நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கோ ஒரு பாசம் அதிகமாக இருக்குமா இல்லையா? அந்த அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பாசத்தின் காரணமாக கூட பிள்ளைகளுக்கு மத்தியில் நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாது. ஆனா இந்த பாரபட்சம் காட்டக்கூடிய இந்த நிலைமை இன்று சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அண்மையில கூட இலங்கையில ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னா, உங்களுடைய பிள்ளைகளாகவே இருந்தாலும் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் செய்யக்கூடிய அந்த அன்பிலே, நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே ஒரு பாரபட்சம் காட்டாமல் சம நிலையிலே இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்படி நாங்கள் الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்நவர்களது வழிமுறைகளை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. செய்திகளில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய செய்தியான அல் குர்ஆன் என்றும், நடைமுறையிலே மிகச்சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை என்றும், காரியங்களில் எல்லாம் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை என்றும், புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் பிதுஅத்துக்கள், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நம்மை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த பொன்மொழியை நானும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனுடைய மாபெரும் அருளினால், இறைவனால் கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை
இறை தூதர் நபிகளார் காட்டிய நபிவழி மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்திலே நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய நாம் இறைவனை நம்பியவர்களாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். இறைவன் எதையெல்லாம் நமக்கு செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை நம்முடைய சக்திக்குட்பட்டு செயற்படுத்தியவர்களாகவும், அதே போல இறைவன் எவற்றையெல்லாம் தவிர்த்து நடக்க வேண்டும் என்று நமக்கு தடை விதித்திருக்கிறானோ அதிலிருந்து முற்றுமுழுதாக அந்த பாவங்களில் இருந்து தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் அவருக்கு நாளை மறுமையிலே இன்பகரமான ஒரு சொர்க்க பூஞ்சோலையை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். இப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் என்னென்ன மாதிரி இந்த உலகத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு பூர்ண வழிகாட்டல்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவாக வழங்கி இருக்கிறார்கள். அப்படி இறைவனால் நமக்கு வழிகாட்டப்பட்ட, இறை தூதரால் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம்தான், நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அனைத்து நிலைகளிலும் நாங்கள் நீதியாளர்களாக, நியாயத்தை போதிக்கக்கூடியவர்களாக, நியாயப்படி நடக்கக்கூடியவர்களாக தம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கட்டளையை அல்லாஹ் நபியராருக்கு கட்டளையாக அல்லாஹ் பிறப்பித்திருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அமர ரப்பி பில் கிஸ்தி, என்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவன் நீதியை கட்டளையிட்டுள்ளான் என்று நபியை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். நபியாகவே இருந்தாலும் அவரோட ஆட்சி தலைவராக, ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கின்ற பொழுது அவர் நியாயத்தை தான் மக்கள் மத்தியிலே நிலைநாட்ட வேண்டும் என்பது கட்டளை. அதே கட்டளையை ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் இறைவன் ஒரு கட்டளையாக நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் சூரத்துல் நஹ்ல்ல 90வது வசனத்திலே கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஹி குர்பா, நீதியை நிலைநாட்டுமாறும், நல்லறங்கள் செய்யுமாறும், உறவினர்களுக்கு உதவி செய்யுமாறும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கரி வல் பகி, மாறாக வெட்கக்கேடானதையும் தீமையையும் வரம்பு மீறுவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்கின்றான், அல்லாஹ் ஹராமாகுகின்றான். யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த அறிவுரைகளை உங்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம பல சந்தர்ப்பங்கள்ல பல பொறுப்புகள்ல நாம இருப்போம். தந்தையாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்திற்கு அவர் தான் ஒரு குடும்ப தலைவராக இருப்பாரு. ஒரு ஜமாத்தினுடைய, ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைவராக, நிர்வாகியாக, பொறுப்பாளியாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்ன அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். இப்படி நம்ம ஆட்சி அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில ஒரு பொறுப்பு சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் நீதியானவர்களாக, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக, நியாயத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் இந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் இந்த பண்பை அவனுக்கே அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, மக்களுக்கு அநீதி இழைப்பதை விட்டும் என்னை நானே தடுத்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சொல்றானாம், மக்களுக்கு அநீதி செய்யக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வே அவனுக்கு ஒரு கட்டளையை, ஒரு வரம்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வாக இருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் நீதியைத்தான் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடை அவனுக்கு அவன் நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். நம்ம எப்பேற்பட்ட ஒரு இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். இறைவன் ஒரு செயலை ஆகு என்று கூறினால் புண் என்ற வார்த்தையின் மூலமாக ஆக்கக்கூடிய இறைவன், அவன் எந்த ஒரு செயலை செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லாத நிலையில அவனாகவே என்ன செய்யறான், நானே ஒரு விடயத்துல தீர்ப்பளிப்பதாக இருந்தால் நீதியானவனாக, நீதியை நிலைநாட்டக்கூடியவனாகத்தான் நான் இருக்க வேண்டும். அதே கட்டளையை அல்லாஹ் நமக்கு கூறுகின்றான், வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், அதே தடையை உங்களுக்கும் நான் ஏற்படுத்துகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுகின்ற பொழுது நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக,
சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டுதான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை நம்ம அறிந்துதானே வச்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய செயற்பாடுகள்ல இந்த நீதியாக நடக்கக்கூடிய என்ற ஒரு விடயம் இருக்கிறதா என்பது நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொருவரும் தங்களுடைய சுய வாழ்வை மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல பொருளீட்டுவதற்காக சம்பாதிப்பதற்காக நம்ம அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? வியாபாரங்களில் ஈடுபடுகிறோமா இல்லையா? மணி நேரங்கள் பார்க்காமல் இந்த குடும்பத்திற்காக இந்த உலகத்துல சந்தோஷமாக வாழணும் என்பதற்காக உழைக்கிறோமா இல்லையா? அப்படி பொருளீட்டக்கூடிய அந்த பொருளாதாரத்துல நாங்கள் நீதியாளர்களாக இருக்கிறோமா? நாம செய்யக்கூடிய சம்பாத்தியம் என்பது மற்றவர்களுக்கு அநீதி இழைக்காமல், அவருக்கு எந்த ஒரு துன்பத்தையும் அளிக்காமல் உரிய முறையிலே நாம் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறோமா என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். நீதி செலுத்துறது என்பது ஒரு மனிதனிடத்துல ஒரு ஜட்ஜாக, ஒரு நீதிபதியாக ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதுக்கு நீதியான ஒரு நிலையில ஒரு தீர்வு சொல்றது மாத்திரம் ஒரு நீதியை நிலைநாட்டுறது இல்லை. சக மனிதனுடைய உரிமைகளை, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாங்கள் பறித்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அநீதி இழைத்தவர்களாக இஸ்லாம் நம்மை பார்க்கின்றது. மற்றவர்களுக்கு அநீதி இழைக்காதவர்களாக, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். இதை இன்னும் தெளிவாக அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல ஒரு உதாரணம் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். வதரபல்லாஹு மஸலன் ருஜுலைனி, இரண்டு மனிதர்களை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணமாக கூறுகின்றான். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அஹதுஹுமா அப்கமு, அதிலே ஒருவர் ஊமை, பேச முடியாத ஒரு ஊமையான மனிதர். லா யக்திரு அலா ஷைஹின், அவருக்கு எந்த ஒரு சக்தியும் அவருக்கு இல்லை, அவரால் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, அவரால் எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வஹுவ குல்லுன் அலா மௌலாஹு, அவருடைய எஜமானனுக்கு, அவருடைய முதலாளிக்கு இவர் ஒரு பாரமாகத்தான் இருக்கிறாரு. ஒரு முதலாளியாக இருந்தா தன்னிடத்துல வேலை செய்யக்கூடிய நாம் எப்படி பார்ப்போம்? நம் மூலமாக, அந்த ஊழியர்கள் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம். இந்த மனிதரால அவருடைய முதலாளிக்கும் பாரமானதாக அமைகிறது. ஐனமா யுவஜ்ஜிஹு லா யஅதி பிகைரின், அவருக்கு எந்த ஒரு வேலையாக அவரை அனுப்பினாலும் அதன் மூலமாக அவர் நன்மையை கொண்டு வர மாட்டார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹல் யஸ்தவி வமை யஅமுரு பில் அத்லி வஹுவ அலா சிராத்தின் முஸ்தகீம், இவரை விட அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீதியை நிலைநாட்டுபவரும் சிறுவரும் சமமாவார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய காரியத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மனிதரும், இன்னொரு மனிதர் அவரால் எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்காத ஒரு ஊழியரை வச்சு இது ரெண்டு பேருமே ஒன்றுக்கொண்டு சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அவரை விட நீதியை நிலைநாட்டக்கூடியவர் சிறந்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனா இன்று நம்முடைய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அந்த காரியத்துல நம்ம சரியான ஒரு முறையை தான் நாம் கையாளுகிறோமா? நம்ம ஒரு வியாபாரியாக இருந்தா, நாம ஒரு நிறுவனத்தின் கீழேயோ அல்லது ஒரு தனி நபரின் கீழேயோ நம்ம வேலை செய்பவர்களாக, ஊழியர்களாக இருந்தால் நம்முடைய செயற்பாடுகள் எந்த வகையில் அமைந்திருக்குது? பொய்களை சொல்லக்கூடியவர்களாக, பித்தலாட்டங்களை செய்யக்கூடியவர்களாக, வியாபாரம் செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடியவர் அல்லது ஒரு தனி மனிதரிடத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருவர், அந்த முதலாளி அவருக்கு ஒரு வேலையை சொல்றாருன்னு சொல்லி வச்சுக்கொள்வோமே. ஒரு பொருளை வாங்கிட்டு வருமாறு சொல்றாங்க. ஒரு 1000 ரூபாவுடைய பொருள் வாங்குவதற்காக போகிறார். 1000 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்கினா வாங்கக்கூடிய கடையில் என்ன சொல்றாங்க? இதை பில்லுக்கு 1500 சொல்லி பில்லை போட்டுட்டாங்க. அந்த 1500 ரூபாய்க்கு பில்லை போட்டு எடுத்துட்டு வந்து அவருடைய பொஸ்கிட்ட, அவருடைய முதலாளியிட போய் கொடுத்து அந்த 1500 ரூபாய் பெற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு மோசடியா இல்லையா? பிற முதலாளியுடைய, பிற சகோதரனுடைய, பிற நபருடைய அந்த பொருளாதாரத்தை முறைகேடாக நாம புசிப்பது இஸ்லாம் நமக்கு தடைத்திருக்கிறது. அப்படி இருக்கத்தக்கதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க பாருங்க. நான் போய் வாங்கிட்டு வர்றேன்னா இல்லையா, அதுக்காக கமிஷன். அப்ப நீ கமிஷன் பெற வேண்டும் என்று சொன்னால், அதன் மூலமாக உனக்கு ஊதியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பிட்ட அந்த நபரை அணுகி இந்த பொருளுக்கு இந்ததான் விலை, ஆனால் எனக்கு இவ்வளவு வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து அவர்களுக்கு தெரியாமல் நாங்கள் எடுத்துக்கொள்வது ஒரு பொருளாதார மோசடி. அது அநீதியாக இஸ்லாத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த அநீதி குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்திற்கு செய்த ஒரு எச்சரிக்கை நமக்கு சொல்லுகின்றான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 11வது அத்தியாயம் 84வது வசனத்திலே கூறுகின்றான், வஇலா மத்யன அஹாஹும் ஷுஐபன், நாங்கள் மத்யன் நகருக்கு ஷுஐபை அனுப்பினோம். கால, அவர் கூறினார், யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, அஅ்புதுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை அன்றி, அல்லாஹ்வை அன்றி வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது. எந்த நபியாக இருந்தாலும் முதல்ல சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? இந்த தௌஹீதுடைய உபதேசம் தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அந்த உபதேசத்தை செய்துவிட்டு அவர்கள் கூறுகிறார்கள், வலா மிக்யால வல் மீசான, நீங்கள் அளவையிலும் நிறைவிலும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், குறைந்து கொடுக்காதீர்கள். அளவை நிறைவிலே மோசடி செய்யக்கூடிய சமுதாயமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் இருந்தது. நீங்க அப்படி செய்யாதீர்கள். இன்னி அராக்கும் பிஹைரின், நீங்க இப்போ நல்ல நிலையில இருக்கிறத நான் பார்க்கிறேன். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, எந்த ஒரு சோதனையும் இல்லாம நல்ல ஒரு நிலையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அளவை நிறைவேல நீங்கள் மோசடி செய்வதை உடனடியாக விட்டு விலகுங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வ இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் முஹீத், மாறாக நீங்கள் இதன் மூலமாக தொடர்ச்சியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் சுற்றி வளைக்கக்கூடிய அந்த மறுமை நாள் இருக்கிறதா இல்லையா? அந்த மறுமையுடைய நாள்ல அல்லாஹ் உங்களுக்கு எந்த மாதிரி வேதனையை ஏற்படுத்துவான் என்று நான் அஞ்சுகிறேன். நீங்க இப்போ நல்லா இருக்கிறீங்க, நாளை மறுமையில அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று நான் அஞ்சுகிறேன். வயா கௌமி, என்னுடைய சமுதாயமே, அவுஃபுல் மிக்யால வல் மீசான பில் கிஸ்தி, அளவையிலும் நிறுவையிலும் நேர்மையாக நீங்கள் இருங்கள், அநியாயமாக அளவை நிறுவையிலே நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். வலா தப்சுன் நாஸ அஷ்யாஹும், நீங்கள் மக்களுக்கு பொருட்களை வழங்குகின்ற பொழுது குறைத்து விடாதீர்கள், நீதியான முறையிலே நடந்து கொள்ளுங்கள். வலா தஅஸவு ஃபில் அர்லி முஃப்ஸிதீன், நீங்கள் இந்த பூமியிலே குழப்பம் விளைவித்து திரியாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார்கள். ஆனா அந்த சமுதாயம் கேட்கல. அவர்கள் செய்து கொண்டதை மீண்டும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ச்சியாக செய்கிறார்கள். இறுதியாக அந்த சமுதாயத்திற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள், வயா கௌமி, என்னுடைய சமுதாயமே, லா யஜ்ரிமன்னக்கும் ஷிகாகி ஐ யுஸீபக்கும் மிஸ்லு மா அஸாப கௌம நூஹின் அவ் கௌம ஹூதின் அவ் கௌம சாலிஹின், நீங்கள் என் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக, என் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அளவு நிலவிலே நீங்கள் மோசடி செய்கிறீர்களே, அநியாயம் செய்கிறீர்களே, நீதியாக நடக்கவில்லையே. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய முன்னைய சமுதாயமான நூஹுடைய சமுதாயத்தையும் ஹூதுடைய சமுதாயத்தையும் சாலிஹுடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் என்ன ஆக்கினான் என்பதை அதை உங்களுக்கும் நேராமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர் எச்சரிக்கை விடுக்கிறார். நூஹுடைய சமுதாயத்தால் அழிச்சானா இல்லையா? ஹூதுடைய சமுதாயத்தால் அழிச்சானா இல்லையா? சாலிஹுடைய சமுதாயத்தால் அழிச்சானா இல்லையா? அது போன்ற ஒரு அழிவு உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். நீங்கள் இந்த அளவை நிறைவேறி மோசடி செய்வதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். வமா கௌமு லூத்தின் மின்கும் பஈதின், லூத்துடைய சமுதாயம் உங்களுக்கு மிக தொலைவிலே இல்லை. அதையும் புரிந்து வச்சுக்கோங்க. லூத்துடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் அழித்தான். அந்த லூத்துடைய சமுதாயத்துக்கு மிகவும் அருகாமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய அளவை நிறுவை மோசடியிலே சரியான முறையிலே அமைந்து கொள்ளுங்கள் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கையை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்போ பொருளீட்டக்கூடிய ஒவ்வொரு ரூபாயாக இருந்தாலும் அது பிறருடைய உரிமையை பறிக்கக்கூடியதாக, பிறரை ஏமாற்றி எடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த விடயத்திலே நீங்கள் மிகவும் கவனத்துடன் நீங்கள் கடந்து கொள்ள வேண்டும். அதே போல நாங்கள் என்னதான் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் தனி மனிதர்களாக நாங்கள் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஒரு தந்தையாக, அதே போல ஒரு கணவனாக, சகோதரனாக, ஒரு ஜமாத்தினுடைய நிர்வாகிகளாக, ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளியாக நாம பல பொறுப்புகளை ஏந்தியவர்களாக நாம இருக்கிறோம். அப்படி பொறுப்புகளை ஏந்தக்கூடிய நாம அந்த பொறுப்புகளிலும் நாங்கள் நியாயமாக நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சூரத்துல் மாயிதால 8வது வசனத்திலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்தி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சியாளர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள்.
வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனாஉ கௌமின் அலா அல்லா தஅதிலு. நீங்கள் ஒரு சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய பகைமையின் காரணமாக, ஒரு சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக, அந்த கோபம், அந்த பகை, அந்த வெறுப்பு அந்த சமுதாயத்தின் மீது நீங்கள் அநியாயமாக நீதியாக நடக்காமல் இருப்பதற்கு அது காரணமாக அமைந்துவிட வேண்டாம். நீங்க ஒருத்தர் மீது கோபமே கொண்டிருந்தாலும், ஒருவர் மீது நீங்கள் பகைமையே கொண்டிருந்தாலும், அவரை நீங்கள் வெறுக்கக்கூடியவராக இருந்தாலும், தீர்ப்பளிக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்கள் மூலமாக நீதி கிடைக்கப்பெற வேண்டிய ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களுடைய விரோதிகள், உங்களுக்கு பிடிக்காதவர்கள், உங்களுக்கு கோபத்துக்குரியவர்கள் என்றாலும் பார்க்க வேண்டாம். நீங்கள் நீதியைத்தான் நிலைநாட்ட வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஆதிலு, நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் உங்களுடைய தக்வாவுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களை, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களை, நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை இறைவன் பார்த்து கொண்டு இருப்பவனாக இருக்கின்றான். இறைவனுக்கு அஞ்சி உங்களுடைய பகைவர்களாகவே இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த நீதியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிலைநாட்டினார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் என்று சொன்ன, அனஸ் ரலியல்லாஹுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து சஹாபாக்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நபிகளாருடன் இருக்கிறாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டில் இருந்து பாலை கறந்து கொண்டு வந்து அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ரசூல்லாவுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ரசூல்லா குடிக்கிறாங்க. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு தான் என்னன்னு சொன்னால், ஒரு பொருள், ஒரு சாப்பாடு பொருள் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை மற்ற சஹாபாக்களுக்கும் அப்படி என்ன செய்வாங்க, பகிர்ந்தளிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ ரசூல்லா வளமையாக பகிர்ந்தளிக்கக்கூடிய நிலைமை வந்து வலது பக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பொருள் கிடைத்தால் அதை சாப்பிட்டு விட்டு வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உரிமையை வழங்குவார்கள். பக்கத்தில் ஒரு கிராமவாசி இருக்கிறாரு, உமர் ரலியல்லாஹு அதை பார்க்குறாங்க. தெரியும் ரசூல்லா அவருடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனால் அந்த கிராமவாசியை விட சிறப்புக்குரியவராக அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு கொடுங்கன்றாங்க. நாம் நம்முடைய வீடுகளில் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக இருக்கும்பொழுது அப்படி தான் இருப்போம். நம்முடைய வீடுகளில் சொந்தக்காரர்கள், உறவினர்கள் வந்திருந்த ஒரு டீயோ பிஸ்கட்டோ சாப்பாடோ ஏதாவது ஒன்று கொடுக்குறதாக இருந்தால் வீடுகளில் மூத்தவர் யாரோ அவருக்கு தான் முதல் உரிமை கொடுக்கிறது. அல்லது வீடுகளில் யார் மதிக்கத்தக்கதாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நபிகளாருடைய வழிமுறை என்ன? தனக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நாம் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர் சிறுவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, யாராக இருக்கட்டும், அவருக்குத்தான் முதல் உரிமை கொடுப்பது அவருடைய உரிமை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அராப் வாசிக்கு தான் என்ன செய்யறாரு, பாலை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சும்ம கால, பிறகு சொன்னார்கள், ஐமன ஃபல் ஐமன, வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கப்பட வேண்டும். முதலில் வலது பக்கத்தில் இருப்பவருக்குத்தான் அந்த பொருட்களுடைய உரிமை இருக்கிறது. அந்த உரிமை வலது பக்கத்தில் இருப்பவருக்குத்தான். அந்த உரிமையை நாம் பறித்து மற்றவர்கள் சமுதாயத்தில் முக்கியஸ்தர்களாக, ஒரு ஜமாத்தினோட தலைவர்களாக அல்லது வீட்டில் வந்து பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொடுப்பது அநீதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே நீதியை நிலைநாட்டுகிறார்கள். இது ஒரு சாதாரண விஷயமா இல்லை நம்முடைய கண்ணுக்கு. ரசூலுல்லாஹ்க்கு பால் கிடைக்குது, அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா இல்லையா? பகிர்ந்தளிக்க எல்லாரும் தான் போகுது. முதல்ல இவருக்கு தான் கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்லையே. ஆனால் அதற்கு உரிமை படைத்தவர் வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர். ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் அதிலே அநீதி இழைக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே வழிகாட்டுகிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், வஇதா குல்தும் ஃபஅதிலு வலவ் கான தா குர்பா, உறவினர்களாகவே இருந்தாலும், உங்களுடைய சொந்தக்காரர்களாகவே இருந்தாலும் நீங்கள் பேசும் பொழுது நீதியை பேசுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். தவறு செய்யக்கூடியவர் உங்களுடைய மனைவிகளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய தாயாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தவறு செய்தவர் தவறு செய்தால் அந்த தவறை உரிய முறையிலே கண்டிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இன்றைக்கு நாம் கணவன்மார்களை எடுத்து பார்ப்போமே, கணவனும் மனைவியும் தாய்மார்களும் வந்து ஒரே குடும்பத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அடிக்கடி இந்த மாமியார் மருமகள் என்ற பிரச்சனை வரும். பிரச்சனை வரும் பொழுது
அதிகமான கணவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உம்மாக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உம்மாவே பிழை செஞ்சிருந்தாலும் மனைவியை கண்டிக்கக்கூடியவர்களாக அவங்க அப்படி செஞ்சுதான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்லி அப்படியே உம்மாக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தவறை, தாய் செய்த தவறை கண்டிக்காமல் விட்டு விடுவதை நாம பார்க்கிறோம். ஆனா இஸ்லாம் இதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறதா? தவறு செய்வது தாயாகவே இருந்தாலும், அது யாருக்காக இருந்தாலும், அது தவறை அவர் தவறாக செய்தால் என்று சொன்னால் அந்த இடத்திலே கண்டிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு உயர் குலத்திலே இருந்த ஒரு பெண்மணி என்ன செஞ்சுறாங்கன்னு சொன்ன, திருடுறாங்க. இது அதிகமாக நம்ம கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். திருடுறாங்க. திருடக்கூடிய சந்தர்ப்பத்துல அவருக்கு ஒரு தண்டனை நிறைவேற்றணுமே இல்லையா? இஸ்லாமிய அடிப்படையின் சட்ட அடிப்படையில அவருடைய கை வெட்டப்படணும். அப்ப அந்த குலத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பேசிக்கொள்றாங்க, அல்லாஹ்வின் தூதரோட யார் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு பேச முடியும்? நாம் உயர் குலமா இருக்கிறோம், இவருக்கு தண்டனை கையை வெட்டணும், சாதாரண ஒரு தண்டனை இல்லையே, கையை வெட்டக்கூடிய ஒரு தண்டனை, அப்படி ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. ரசூலுல்லாவோட பரிந்து பேசுறதுக்கு யார் போவான்னு சொல்லி அவங்க மஷூரா பண்ணி என்ன செய்யறாங்க, ஒரு நபித்தோழரை அனுப்புறாங்க. அனுப்பி நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் பரிந்து பேசுங்க, அவர் செஞ்சது தப்பு தான், தவறு தான், ஆனா அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லி அவர்கிட்ட பரிந்து பேசுங்கன்னு சொல்லி உசாமா ரலியல்லாஹு அனுப்புறாங்க. அப்போ உசாமா ரலியல்லாஹு அவர்கள் போயிட்டு ரசூலுல்லாவிடம் போயிட்டு பரிந்துரை பேசுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அவர் தப்பு செஞ்சிட்டாரு, தவறு செஞ்சிட்டாங்க, ஆனா அவருடைய தண்டனையை குறைச்சிருங்க, இல்லாட்டி தண்டனை வழங்க அவரை கண்டு கொள்ளாம விட்டுருங்கன்னு சொல்லி அவர் பரிந்து பேசுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் ஒரு தண்டனையின் குறித்தா நீ என்னிடம் பரிந்து பேச வந்திருக்கிறாய், அல்லாஹ் இந்த பாவத்திற்கு, இந்த தவறுக்கு இந்த தண்டனை தான் என்று நிர்ணயித்து விட்டான். அல்லாஹ் தண்டனைப்பா, இது ஏண்ட தண்டனை இல்ல, இந்த தண்டனை விஷயத்துல என்கிட்ட நீ பரிந்து பேச வந்திருக்கியா? அவர்களை கண்டித்து விட்டு ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று கூட்டுகிறார்கள், மிம்பரின் மீது ஏறி மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வைமுல்லா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மதின், இந்த முஹம்மதினுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும், சரகத் லகதஅது யதாஹா, அவருடைய கையை நான் வெட்டுவேன். ஏண்ட மவளா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நீதி செலுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறேன், நான் நீதியாளனாகத்தான் இருக்க வேண்டும். எந்த மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன் என்று பகிரங்கமாக ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இந்த நீதி நம்முடைய விஷயத்திலே எந்த நிலையில இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது பிள்ளைகளுடைய விஷயத்துல நாங்கள் நீதியாளராக நடந்து கொள்கிறோமா? நமக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிள்ளை, ஒரு மூத்த பிள்ளையோ இளைய பிள்ளையோ நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கோ ஒரு பாசம் அதிகமாக இருக்குமா இல்லையா? அந்த அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பாசத்தின் காரணமாக கூட பிள்ளைகளுக்கு மத்தியில் நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாது. ஆனா இந்த பாரபட்சம் காட்டக்கூடிய இந்த நிலைமை இன்று சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அண்மையில கூட இலங்கையில ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னா, கடந்த 6 மாத காலங்கள்ல, இந்த வருடம் முதல் 6 மாத காலங்கள்ல இலங்கையில மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள், பெண் பிள்ளைகள், பாடசாலை பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் 44 பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கர்வம் அடைந்து இருக்கிறார்கள், பிரெக்னன்ட் ஆகி இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு செய்தி வெளிவருகிறது. இது போலீஸ்ல போய் பதிவு செய்யப்பட்ட தரவுகள். போலீஸ்ல போகாம, சட்ட ரீதியாக மாறாம, மானத்தை கருத்தில் கொண்டு பிரச்சனை வரும் என்ற பயத்து, சமுதாயத்திற்கு பயந்து அப்படியே பூசி முழுகக்கூடிய சம்பவங்கள் ஏராளமானதாக இருக்கும். இதற்கு எல்லாம் என்ன காரணம்? தாய் தந்தையரிடத்துல இருக்கக்கூடிய அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த அன்பு பாரபட்சம் காட்டப்படுவதுதான். மூத்த பிள்ளைக்கு ஒரு அதிக பாசமும் அடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு வகையான பாசத்தையும் காட்டக்கூடியவர்களாகத்தான் இன்றைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இன்னும் நாம் தெளிவாக சொல்றதா இருந்தா, இன்றைக்கு சமுதாயத்துல பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேகரிக்கிறாங்களா இல்லையா? ஆண் பிள்ளைகளாக இருந்தா அவன் எதையாவது செய்து எதையாவது இதாக்கி எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடும், எதையாவது தேடிக்கொள்வான். பெண் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதே கல்யாணம் வந்துருச்சுன்னு சொன்னா, திருமணம் வந்துருச்சுன்னு சொன்னா, அப்படியே நகைகளை வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும், சவடிகள் என்ற பெயரிலும் வீடுகளை வாங்கி கொடுப்பவர்களாகவும் அவங்க என்ன செய்யறாங்க, சொத்துக்களை வழங்குறாங்க.
சொத்துக்களை வழங்குறது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சொத்துக்களை நாம் வழங்குகின்ற பொழுது பாரபட்சம் இல்லாமல் அனைத்து பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு நபித்தோழர் அவருடைய மகனுக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு வீடு அன்பளிப்பா கொடுக்குறாரு, ஊட கொடுக்குறாரு. நம்முடைய சமுதாயத்தை கொடுப்போமா இல்லையா? ஊடு மகளுக்கு, கடை மகனுக்கு சொல்லி நாங்கள் பிரித்து கொடுப்போமா இல்லையா? அது மாதிரி ஊட ஒரு மகனுக்கு கொடுக்குறாரு. அப்போ அவருடைய மனைவி சொல்கிறார், இந்த நீங்க கொடுக்கக்கூடிய இந்த அன்பளிப்பு இருக்குதா இல்லையா, இதுக்கு அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் என்ன செய்யுங்க, சாட்சியாக கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வோட தூதர் சாட்சியா இருந்தால்தான் இந்த அன்பளிப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்றாங்க. அது போல அவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல போறாங்க. போய் அல்லாஹ்வின் தூதரே, நான் என் மகனுக்கு என்ன செய்கிறேன், இந்த வீடை கொடுக்குறேன், அன்பளிப்பாக கொடுக்குறேன், அதுக்கு நீங்க சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க மற்ற பிள்ளைகளுக்கும் இது போல கொடுத்துட்டீங்களா? உங்களுக்கு மற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? இவருக்கு கொடுக்குறீங்க, ஓகே, பிரச்சனை இல்லை. மற்ற பிள்ளைகளுக்கும் இது போன்ற அன்பளிப்புகளை நீங்கள் கொடுத்து விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளிடையே நீதி செலுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை விதிக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. உங்களோட பிள்ளைகளாகவே இருந்தாலும் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் செய்யக்கூடிய அந்த அன்பிலே, நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே ஒரு பாரபட்சம் காட்டாமல் சம நிலையிலே இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்படி நாங்கள் நம்முடைய காரியங்கள் நீதியை நிலைநாட்டுவோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய ஒரு சன்மானமாக நமக்கு வழங்குகிறான். என்ன சன்மானம் என்று சொன்ன, மறுமை நாளில் ஆட்சியாளர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், வல்லமையும் மாண்பும் மிக்க அளவற்ற அருளாளனின் வலது பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஒளியிலான ஒரு மேடையிலே இருப்பார்கள். அல்ல ஒரு ஸ்டேஜ் ஒன்றை போட்டு வலது பக்கத்துல அது ஒளியிலாக அலங்கரிக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆட்சியாளர்களை அல்லாஹ் நிறுத்தி வைப்பான். கூறிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் யார் என்று சொன்னால், நம்முடைய நிர்வாகத்திலும் அதே போல குடும்பத்திலும் தமது பொறுப்புகளை பெற்று கொண்டவர்களிடத்திலே நியாயமான முறையிலே நடந்து கொண்டவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தனியாக ஒரு ரிவார்ட் கொடுத்து அப்படியே அவர்களை மகிழ்விக்கக்கூடியவனாக மக்களுக்கு மத்தியிலே சிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்நாளில் நம்ம அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரத்திலே முதலாளிகளாக இருந்தாலும் சரி, பல அமைப்புகளுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நாம ஒரு செயல் செய்வதாக இருந்தால் அந்த செயலிலே நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக, நியாயத்தை கூறக்கூடியவர்களாக, நியாயமிக்கவர்களாக மாறி நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை மேகவல்ல இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.